இந்த ரீமிக்ஸ் பாடல்களை பற்றி உங்களுடைய கருத்து? ரீமிக்ஸ் வந்து லீகலாக நீங்கள் உரிமம் வாங்கியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாட்டு பண்ணுறோன்னா நான் அந்த மியூசிக் டைரக்டர் பர்மிஷன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அவரும் ஒன்றும் சொல்லாமல் இருக்கலாம். அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். எக்கனாமிக்கலி அவருக்கு அந்த பணம் தேவையாக இருந்திருக்கலாம், அதனால் அவர் ஒத்துட்டு இருந்திருக்கலாம், என்ன வேணால் இருந்திருக்கலாம். ஆனால் அது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் அந்த ரீமிக்ஸுக்கு உடன்படுறவ கிடையாது. ரீக்ரியேட் அதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ரீக்ரியேட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நான் என்னோடய ப்ரோக்ராமோட பிரின்சிபலாக நான் சொல்கிறது 92க்கு அப்புறம் உள்ள பாடல்கள் நீங்கள் ஏன் பண்ண மாட்டீங்கன்னா, அப்போ தான் ரேமான் சார் வந்தாச்சு, டிஜிட்டல் யுகம் வந்தாச்சு, டிஜிட்டல் ரெக்கார்டிங். அஃப்கோர்ஸ் 88ல் ராஜா சார் அக்னி நட்சத்திரம் தான் வர ஆரம்பிச்சிருந்தனாலும் 92க்கு அப்புறம் உள்ள பாடல்கள் இன்றைக்கும் உங்களுக்கு அதே டிஜிட்டல் குவாலிட்டியில் கேட்க முடியுது. ஆனால் 70s 60s 80s சாங்ஸ் எல்லாம் பாருங்கள், பாதி பாட்டுக்கு ரெக்கார்டே இல்லை. சில பாட்டில் நான் ராம்தாஸ் சார் இருந்தார் இல்லையா, ராம்தாஸ் சார் இறந்து போனார், அவர்கிட்டலாம் கூட கேட்டிருக்கேன், சார் இந்த பாட்டோட ஒரிஜினல் ட்ராக் எங்கேயாவது இருக்கா அப்படின்னா இல்லை அப்படிம்பாங்க. ஒரிஜினல் எல்பி ஆர்ட் இருக்குது தெரியாது, ஒரிஜினல் ஸ்பூல் எங்கே இருக்குது தெரியாது. ஸோ இப்போ அந்த பாட்டெல்லாம் என்ன இன்டர்நெட்டில் கேட்குதோ அதுதான் நம்ம ரியல்னு நினச்சிடுவோம். ஆனால் அது பின்னாடி அவ்வளோ வேலை போயிருக்கு. ஸோ ரீக்ரியேட் பண்ணுங்கள், அதெல்லாம் தப்பு இல்லை, அது வாழ வைக்கும். ரீமிக்ஸ் எனக்கு சரி, ரீமிக்ஸ் பண்ணால் தான் புது ஜென்ரேஷன் கேட்பாங்கங்கிறதே தவறான கருத்துன்னு நான் நினைக்கிறேன். நல்லா பாடினா, நல்லா ரீக்ரியேட் பண்ணால் எந்த பாட்டும் கேட்பாங்க. தட்ஸ் மை ஒப்பீனியன் பர்சனலி.